ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் துவையல், ஹெல்த்தியான வெண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்ற மெத்தடை நீங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் சின்ன சின்னதாக வெட்டி இதில் நல்லா வதக்கிக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன், இன்னும் ஈஸியாக வதங்குறதுக்காக. கொஞ்சம் நல்லா ஃபைனாக வதக்கிக்கிடுவோம். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 வத்தல் காரத்துக்கு ஏற்ற இது பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சின்ன புளியும் லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனாலும் துவையல் வந்து எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு புளியையும் லைட்டாக போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுந்து, 1 ஸ்பூன் எள்ளு, அதை லைட்டாக அப்படி நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க சவக்கிற அளவுக்கு. மேக்ஸிமம் அந்த மண் பாத்திரங்கள்லேயே சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். பழைய காலத்தில் பண்ணுற மாதிரி. எல்லாம் இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க எல்லா கண்டென்ட்டுகளையும் ஒரு மிக்ஸி இதுக்கு மாற்றிட்டு, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைப்போம். குறைன்னு அரைச்சிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இன்னும் நல்லா நமக்கு சாஃப்டாக அரைப்படும். நான் கொஞ்சம் கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு.